ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிருந்தா வேர்ல்ட். எல்லாருமே தீபாவளியில ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, இங்கே ஒமானில் நாங்கள் போன தீபாவளி ஷாப்பிங் தாங்க பார்க்க போகிறீங்க. நம்ம ஊரில் தீபாவளி ஷாப்பிங்னா பட்டாசு அந்த மாதிரிலாம் நிறைய வாங்குவோம். ஸோ இங்கே வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. நாங்கள் என்னென்ன ஷாப்பிங் போனோம், ட்ரெஸ் ஷாப்பிங்காக இருக்கட்டும், அது போக தீபாவளிக்கு செய்கிற பலகாரங்கள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஷாப்பிங் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வந்தோம். ஸோ அதை பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ காய்ஸ் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ போடுறோனோ நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாங்கள் ஷாப்பிங் வந்த ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா சஃபீர் மாலுக்கு தான் வந்திருந்தோம். சஃபீர் மால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கேரி ஃபோர் இருக்குது. ஸோ கேரி ஃபோரில் வந்து நிறைய ஆஃபர்ஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அன்றைக்கி அவங்களோட ஆனிவர்சரி ஆஃபர், அந்த கேரி ஃபோர் ஆரம்பித்த ஆனிவர்சரி ஆஃபர். அங்கே உள்ளே போகிறப்பவே இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபோட்டோ ஷூட் பாயிண்ட்லாம் இருந்துச்சு. ஸோ அதில் இருந்து பசங்க எல்லோரும் அவங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அங்கே 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வந்து உள்ளே போனோம். உள்ளே போகிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து செல்ஃபி ஏரியாலாம் நிறையா இருந்துச்சு. நிறையா என்ட்ரன்ஸ்லேயுமே இந்த மாதிரி செல்ஃபி செட்டப்லாம் இருந்துச்சு. ஸோ அங்கே பசங்களும் விளாண்டிட்டு இருந்தாங்க. நாங்களும் 2 செல்ஃபி எடுத்துகிட்டு அப்படியே வந்து எங்களோட ஷாப்பிங் வந்து கண்டினியூ பண்ணோம். அங்கே கேரி ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருந்துச்சு. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, ஃபுட் ஐட்டம், ட்ரெஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா ஆஃபர்ஸ் இருந்துச்சு. நாங்கள் வந்து மோஸ்ட்லி எல்லா பர்ச்சேஸுமே இங்கே பண்ணலான்னு தான் பிளான் பண்ணோம். பட் ஆனால் எங்களுக்கு அங்கே வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லாதனால குறிப்பிட்ட சில பொருட்கள் மட்டும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய ஃபுட் கோர்ட்டு, ப்ளே ஏரியா எல்லாமே இருந்தது. அங்கே வந்து விசிட் பண்ணல, ஏன்னா இன்னும் நிறையா கமிட்மெண்ட்ஸ் இருந்ததுனால இங்கே ஜஸ்ட்டு விசிட் பண்ணிட்டு தேவையானதை மட்டும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரஃப் யூஸ்க்கு போடுற மாதிரி ட்ரெஸ்ஸஸும் நிறையா இருந்துச்சு. அது போக நம்ம நார்மலாக இப்போ நம்ம தீபாவளிக்கு போடுற மாதிரி, அப்புறம் இப்போ வந்து வின்டர் டைம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வின்டர் கலெக்ஷன்ஸும் நிறையா வந்து இருந்துச்சு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரஃப் யூஸ் பார்த்தோம். பட் ஆனால் அதோட கிளாத் வந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சு. நம்ம டெய்லி போட்டுக்கலாம், அவ்வளோதான், ரஃப் யூஸ் போடலாம். அதனால் அந்த மாதிரி பார்த்துட்டு பட் ஆனால் அது வந்து ஃபைனல் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் நிறைய நம்ம ஷார்ட்ஸு, அது போக டவல், இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஃபைனலாக வந்து இந்த ட்ரெஸ் தான் சூஸ் பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஹேண்டில் தான், கிளாத்து நல்லா இருந்துச்சு. வின்டர் டைமுக்கும் நல்லாயிருக்குங்கிறனால அதை சூஸ் பண்ணோம். ஃபுட் செக்ஷனில் வந்து ஆக்சுவலாக எல்லாமே ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஆனால் நாங்கள் போன டைமில் இயர்லியராக தான் போனோம். ஆனால் அந்தளவுக்கு எதுவும் ஆஃபர் ஃபுட்டு இருந்த மாதிரியே தெரியல. பிரியாணியெல்லாம் ஆஃபர் போட்டிருந்தாங்க. பட் ஆனால் அங்கே பிரியாணியே இல்லை, எல்லாமே வந்து காலி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ப்ரிப்பேர் பண்ணவும் இல்லை. எந்த பிளேஸில் எஸ்கலேட்டர் இருந்தாலும் தக்ஷித்தும் பட்டும் வந்து ஒரு ரவுண்டு போகாமல் விட மாட்டாங்க. ஸோ அதனால் மேலே வந்து நாங்கள் போகலை, இருந்தாலும் அவங்க மட்டும் எஸ்கலேட்டரில் போயிட்டு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு அப்படியே வந்தாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்களும் வந்து அப்படியே கிளம்பிட்டோம்.
டின்னருக்காக நாங்கள் போன பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஃபேட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் தான். ஸோ அது அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். ஆனால் இதை பற்றி நிறைய ரிவ்யூஸ்லாம் நான் பார்த்து வச்சுருந்தேன். ஒன்ஸ் இங்கே போகணுன்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணேன். ஃபஸ்ட் ஆனால் போகவே முடியல. அன்றைக்கி வந்து சடனாக அங்கே சஃபீர் மால் போயிட்டு நியர்லி அந்த மாதிரி அந்த ஜீரோ ஃபேட் இருந்ததுனால போய் விசிட் பண்ணிட்டு வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் தான் இருந்துச்சு. இதில் வந்து நம்மளுக்கு ஆயில் ஃப்ரீயாக நிறைய டிஷ்ஷஸ் வந்து கிடைக்கும். நிறைய ஹெல்த்தியான ரெசிபி தான். இங்கே யூஸ் பண்ணுற சீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லோ ஃபேட்டு. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெட்டை பற்றி சொல்லியே ஆகணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மண்ட் ப்ரெட்டுன்னு சொன்னாங்க. இதில் வந்து அவுட் சைடில் ஒரு எக் கோட்டிங் இருக்க மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. நம்ம நார்மலாக ஷவர்மா ஏதாவது வாங்கினா குப்போஸ் வச்சு கொடுப்பாங்க. அது வந்து மைதா தான். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்தியாக. அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரில்லில் தான் கொடுக்குறாங்க. அது வந்து ரொம்ப ஆயில் ஃப்ரீயாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். அதே மாதிரி இவங்களோட பர்கர் சொல்லியே ஆகணும். அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. வித்தவுட் ஆயிலில் ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க. அங்கே சாப்பிட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஆஸ் யூஷுவலாக எங்களோட ஷாப்பிங் வந்து பார்த்திங்கன்னா நெஸ்டோ தான் போவோம். எங்களுக்கு கொஞ்சம் அங்கே சஃபீர் மாலில் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லாதனால நெஸ்டோ வந்தாச்சு. நெஸ்டோவில் வந்து கொஞ்சம் சில திங்ஸ்லாம் வாங்கினோம். நெக்ஸ்ட்டோட ஷாப்பிங் போகிறப்ப அதில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய லைட்ஸ்லாம் இருந்துச்சு. இங்கே வந்து தீபாவளிக்குன்னு ரொம்ப ஆஃபர்லாம் இருக்காது. மோஸ்ட்லி வந்து லைட்டு, அப்புறம் ஸ்வீட்டு, ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி தான் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாக்ஸில் நிறைய வெரைட்டிஸில் நிறைய கலர்ஸில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே ஒரு விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்தேன். இந்த மாதிரி ஒரு பிளேட் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நம்ம பண்ணுற தீபாவளி ஸ்நாக்ஸ்லாம் வச்சு சர்வ் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருட்கள்லாம் வாங்கியாச்சு. ஸோ பலகாரத்துக்கு வந்து இந்த மாதிரி நாட்டு சக்கரை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நாட்டு சக்கரை, அது போக அரிசி வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் கிரைண்ட் பண்ணலாம் முடியல. ஸோ இன்ஸ்டன்ட் ரைஸ் ஃப்ளார் தான் வாங்கினேன். ஸோ அதெல்லாம் அப்படியே தேடி எடுத்துகிட்டு ஷாப்பிங் வந்து அப்படியே எல்லா பக்கமும் கவர் பண்ணியாச்சு. இங்கேயே நெஸ்டோலேயே முடிச்சிட்டோம். இந்த ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நெஸ்டோலே வந்து தீபாவளி ஸ்வீட்ஸ் செக்ஷன் வச்சுருந்தாங்க. ஸோ இங்கேயே வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதோட கலெக்ஷன்ஸ் தான் இது. இதில் நம்ம எவ்வளோ கிராம் வேணுமோ அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து ஆல்ரெடி பேக் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும், அதுவும் நிறைய செக்ஷனில் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வச்சுருந்தாங்க. லைட்டிங்ஸ்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ் பண்ணலாங்கிறதுக்காக அப்படி எதுவும் வாங்கலை. ஸ்நாக்ஸ் ரெடிமேட் ஸ்நாக்ஸ்லாம் எதுவும் வாங்கலை. அதை வந்து நாங்கள் பண்ண ஸ்நாக்ஸ் அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ கைஸ், இதுதான் இன்றைக்கி எங்களோட ஷாப்பிங் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.